உங்கள் ஒருவருக்காக கர்த்தர் பேசுகிறார் என்றால் நீங்கள் எவ்வளவு விசேஷித்தவர்கள் என்று யோசித்து பாருங்கள். உங்கள் பிள்ளையை குறித்து மிகுந்த பாரமாயிருக்கீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீ சுமக்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார். மத்தேயு 11:28 சொல்லப்பட்டிருக்குது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. இது தெரிஞ்ச வசனம் தானே, இதில் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் தான் வார்த்தையாக இருக்கிறேன். வார்த்தையின் வல்லமையை அறிந்து கொள்ள ஜெபிக்கும் பொழுது வசனத்தை சொல்லி ஜெபிக்க பழகிக்கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளின் தலைகள் மேல் கையை வைத்து ஏசாயா 54:13 இவ்வாறு சொல்லுகிறதே, என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள், என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று எழுதி வைத்திருக்கிற வார்த்தையின்படி என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு ஜெபிங்க. சங்கீதம் 128:3 சொல்லுகிறது, என் பிள்ளைகள் என் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளாயிருப்பார்கள் என்று எழுதி வைத்திருக்கிறது. இப்படியாக சூழ்நிலையை நீங்கள் ஆளுகை செய்யுங்கள்.